உணவினால் என்ன விதமான தோஷங்கள் உண்டாகும் சொல்லி பார்த்தோம்னா, முதலாவதாக அர்த்த தோஷம், அடுத்ததாக பார்த்தோம்னா நிமித்த தோஷம், ஸ்தான தோஷம், குணதோஷம் மற்றும் சம்ஸ்கார தோஷம் என்று ஒரு 5 தோஷங்களை பற்றி சாஸ்திரம் விரிவாகவே பேசுகிறது. அர்த்த தோஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது தர்மார்த்த காம மோக்ஷம் சொல்றோம் இல்லையா, அர்த்த அப்படின்னு சொன்னா பொருள் அப்படின்னு அர்த்தம். நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருளானது நேர்மையான வழியிலே சம்பாதித்திருக்க வேண்டும். ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்றோன்னு சொன்னா அவர்களுடைய சம்பாத்தியமானது நேர்மையான வழியிலே அவர்கள் சம்பாதித்திருக்க வேண்டும். அதர்மமான வழியிலே அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் வீட்டிலே போய் நாம் உணவருந்தும் பொழுது அந்த தோஷத்திலே, அந்த அதர்ம வழியிலே அவர்கள் பொருளை சம்பாதித்திருக்கிறார்கள் அல்லவா, அது அந்த அன்னத்திலே அந்த தோஷமாக சேர்ந்துவிடும். அந்த மாதிரி வீட்டில் போய் சாப்பிடும் பொழுது அவர்களுடைய குணம் நம்மிடத்திலும் வந்து சேர்ந்துவிடும். அதே போல் அதர்மமான வழியிலே பொருளை தேடுவதற்கு நம்மை தூண்டிவிடும் அப்படின்னு சொல்றார். இதைத்தான் முதலாவது தோஷமாக சொல்லி இருக்கிறார்கள்.